ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி இல்லை. சம்பளம் பெறுவோருக்கு கூடுதலாக 75,000 ரூபாய் கழிவுகள் வழங்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. ஒரு கோடி பேர் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 12 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டுவோருக்கும் வரி குறைப்பு. பழைய வருமான வரி திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 2வது ஆண்டாக எதுவும் குறிப்பிடாத நிர்மலா சீதாராமன். லித்தியம் பேட்டரிக்கான வரி குறைப்பால் செல்போன், மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு. பேனல் டிஸ்பிளே மீதான வரி உயர்வால் கலந்துரையாடல்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய டிவிக்களின் விலை உயரலாம் என்று கணிப்பு. புற்றுநோய் உள்ளிட்ட அரிதான நோய்களுக்கான 36 வகை உயிர்காக்கக்கூடிய மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து. மக்காத பிளாஸ்டிக்கிற்கு 25% வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. மூத்த குடிமக்களின் சேமிப்புக்கு கிடைக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் வரையிலான வட்டிக்கு வரி விலக்கு. 6 லட்சம் ரூபாய் வரையிலான வாடகை வருவாய்க்கும் வரி பிடித்தம் இல்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பீகார் மாநிலத்திற்கு 5 சிறப்பு திட்டங்களை அறிவித்த நிதியமைச்சர். இந்த ஆண்டு இறுதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஜாக்பாட். அடுத்த ஆண்டு முதல் 10,000 MBBS இடங்கள் அதிகரிக்கப்படும். IIT விரிவாக்கம் மூலமாக மேலும் 6,500 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. Of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. மாணவர்களின் அறிவியல் திறனை வளர்க்கக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் 50,000 அடல் சோதனை மையங்கள் அமைக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பிராட்பேண்ட் இணைய வசதி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான உத்தரவாத கடன் 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்வு. 5 ஆண்டுகளில் 1,50,000 கோடி ரூபாய் கடன் வழங்கவும் திட்டம். சாலையோர வியாபாரிகளுக்கு 30,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். 68 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் தகவல். ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட டெலிவரி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அடையாள அட்டை. பிரதமரின் ஜென் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு கருவூலத்தை நிரப்புவதை விடுத்து மக்களின் பைகளை நிரப்பக்கூடிய பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. துப்பாக்கி குண்டு காயத்திற்கு சிறிய பேண்டேஜ் போடுவது போல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை தானா? தமிழ்நாடு என்ற பெயர் கூற தொடர்ந்து இடம்பெறுவதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டா பீகார் மாநில பட்ஜெட்டா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மாயாஜால பட்ஜெட் என்றும் விமர்சனம். சென்னையில் காவல் உதவி மையத்தில் வைத்து 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலர் கைது. கடலூருக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த 16 வயது சிறுவனும் கைது. சென்னை ECRல் பெண்கள் சென்ற காரை துரத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளி சந்துரு என்பவர் கைது. சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர் என்று திமுகவின் RS பாரதி குற்றச்சாட்டு. முகூர்த்த நாள் என்பதால் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும் என்று அறிவிப்பு. கூடுதல் டோக்கன்களும் விநியோகம். கனடா, மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி.
சீன பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. வரி மற்றும் வரியில்லா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மெக்சிகோ அதிபரும் எச்சரிக்கை. உயிர்காக்கும் 36 வகையான மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது. அதேபோல வரி குறைப்பால் செல்போன்கள், மின்சார வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் விலை குறையக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் நிறுவனங்களுக்கான பொருட்கள் மீதான சுங்க வரியை ஒழுங்குபடுத்தும் வகையில் 7 வரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எந்த ஒரு பொருளுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கூடுதல் வரி அல்லது மேல் வரி விதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய், அரிதான நோய்கள் மற்றும் நீடித்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 36 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் உதவி திட்டத்தின் கீழ் நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் 13 புதிய மருந்துகள் உள்ளிட்ட 37 மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கோபால் பவுடர் மற்றும் கழிவு, லித்தியம் அயன் பேட்டரி, ஈயம், துத்தநாகம் மற்றும் மேலும் 12 வகையான முக்கிய தாது பொருட்களுக்கு முற்றிலும் சுங்க வரி நீக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் ஜவுளி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மேலும் 2 வகையான தறிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார வாகன உற்பத்திக்கான 35 வகையான மூலப்பொருட்கள், மொபைல் போன் பேட்டரி உற்பத்திற்கான 28 வகையான மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மின்சார வாகனங்கள் மற்றும் மொபைல் போன்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கப்பல் கட்டுமானத்திற்கான பொருட்களுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து மேலும் 10 ஆண்டுகளுக்கு விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈத்தர்நெட்டிற்கு பயன்படுத்தப்படும் சுவிட்சுகள் மீதான சுங்க வரி 20% இருந்து 10% குறைக்கப்படுகிறது. கைவினை பொருட்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் உலர் நீல தோல் பொருட்கள் மீதான சுங்க வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. உறைய வைக்கப்பட்ட மீன் பேஸ்ட் மீதான சுங்க வரி 30% இருந்து 5%, மீன்கள் மற்றும் இறால் உணவு தயாரிக்கும் பொருட்கள் மீதான சுங்க வரி 15% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. எல்இடி டிவி பேனல்களை தயாரிப்பதற்காக தேவைப்படும் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் டிவிக்களின் விலை குறையவிருக்கிறது. அதே நேரம் பின்னப்பட்ட துணிகள் மீதான சுங்க வரி 10 முதல் 20% என்ற அளவில் இருந்து 20% அல்லது கிலோவுக்கு 115 ரூபாய் என்ற அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. கலந்துரையாடல்களுக்கு பயன்படுத்தப்படும் பேனல் டிஸ்பிளேவுக்கான சுங்க வரி 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மறைமுக வரிகள் குறைப்பால் 2600 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.